இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கூலி படம் பார்க்க போகிறோம். அண்டு டிக்கெட் இன்றைக்கி தான் எங்களுக்கு ஃபஸ்ட் ஷோக்கு வந்துட்டு போகலான்னு தான் இருந்தோம். 6 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம் காலையிலேயே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி எங்களுக்கு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லி எங்களை வந்து வேண்டாம் விட்டுருங்க, அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். பட் நம்ம ஈவினிங் 6 o'clock நம்ம புக் பண்ணோம். கொஞ்சம் ரிவ்யூலாம் கேட்டோம். பட் நாங்கள் வந்துட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போய் படம் பார்க்க போகிறோம். அண்ட் படம் பார்த்து முடிச்சுட்டு படம் எப்படி இருக்குன்னு வந்துட்டு நான் வந்துட்டு ரிவ்யூ நீங்களும் போய் பாருங்கள். நம்ம ரிவ்யூ என்ன தான் கொடுத்தாலும் அது எப்படி இருக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ நீங்களும் போய் படம் பாருங்கள். நாங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், கிளம்புறோம். ஓகே, ஆல்ரெடி இப்போ நாங்கள் வந்துட்டு லேட்டு என்ன மச்சான், கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு தான் நாங்கள் ஏறுவோம் நினைக்கிறோம். போகிறது ஓகே, திரும்பி வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியல. எப்படி பார்த்தாலும் படம் முடிகிறதுக்கு 9:30 ஆகும். அந்த டைமில் பஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியல. பஸ் இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு நம்ம என்ன நடராஜா சர்வீஸ் நாங்கள் நெடுங்கல்ல டவுன் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி எங்களுக்கு சரியான மழை. இங்கேருந்து நாங்கள் வந்துட்டு தியேட்டர் கண்டுபிடிக்கிறோம். தியேட்டர் வந்தாச்சு கை. சாய் குடிப்போம், பசிக்குது. உனக்கு பசிக்கலையா? இப்போ பார்த்தா அண்ணா ஹோட்டலுக்கா வெரைட்டி சாதனங்கள் இருக்கு. யாரோ வருவாங்கன்ட்டு அப்புறம் வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாரையுமே காணும். நம்மளே ஒன்று பண்ணுவோம். ஸ்ரீராகு, நீ ஆல்ரெடி பார்க்க பெங்காலி மாதிரி தான் இருக்க, நீயே போய் செட் பண்ணிடு. நீயே போய் எடுத்துகிட்டு வரா. காலையில் 2 ப்ரெட்டு 3 ப்ரெட்டு சாண்ட்விச்சு சாப்பிட்றதுக்கு சின்னதாக மந்தி. அப்படியே சின்னதாக மந்தி நோட்டி சின்னதாக மந்தி நல்லா பசிக்கிறாங்க. கூலி பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு கூலி பார்த்ததுக்கப்புறம் எங்கள் கூலி கையில் காலி கையில் கூலி கிடையாது. என்ன பண்ணுவே, ஸ்ரீராக இருக்குல்ல, ஸ்ரீராக இருக்கு. என்னடா பண்ற? தியேட்டருக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் பிஜி சேர்ந்து ஒன்றா வர முதல் படம் இதுதான். குக்கு கோழி பாபா ஹோர்ஸு. அடுத்து வர ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஆடு போட்டே நம்ம வந்துட்டு கல் தருத்துருவாங்க. ஆடு நல்லா இருக்கா? ஆடை ரசிக்கிற ஒரே ஆளு நீயா தான் இருப்ப. பொக்கோனு தியேட்டருக்குள்ளே இருக்க சாதனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே எச்சு ஊறுது. ஆனால் விலையை கேட்டோன்னு வச்சுக்கோங்க. படம் முடிகிறதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. லைட்டு மின்னி கற்றுன்னு இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு திரும்பி இங்கேருந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு பஸ் இல்லை. இன்னைக்கு நாங்கள் 10 கிலோமீட்டர் நைட்டு நடக்க போகிறோம் கைஸ். எப்படி பார்த்தா நம்ம ஹாஸ்டல் போகிறதுக்கு 2 மணி ஆயிரும். போனோடனே எல்லாருமே படுத்துருவீங்க. ஸோ படத்தோட ரிவ்யூ வந்துட்டு நான் இப்போவே படத்தோட ரிவ்யூ இப்போவே நம்ம கொடுத்துட்றோம். படம் எப்படிதான் இருந்துச்சு? படம் எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. படம் சொல்கிற அளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு நாங்கள் ஏதோ ரொம்ப ஆவரேஜ் மூவி, நாட் பிலோ ஆவரேஜ். ஆமாம், பிலோ ஆவரேஜும் இல்லை, பிலோ ஆவரேஜும் இல்லை. ஒர்க்ஸ் ஆர் வெரி குட். சிஜே ஒர்க்ஸ் ஆர் வெரி குட். படம் எனக்கு பர்சனலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் எனக்கு ரொம்ப அமீர்கான் எதுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. அமீர்கான் எதுக்கு வந்தான்ட்டு எனக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. அமீர்கானுக்கு போலும் தெரியல. நான் ரொம்ப எப்படி நான் ரொம்ப ஹைப்பெல்லாம் கொடுக்க விரும்பலை. அத்தியாவசியம் நல்ல மாஸ் சீன் இருக்குது, நல்ல ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. கதை பார்த்து இருக்கலாம், நம்ம வந்துட்டு படம் பார்க்கலாம். நாட்டில் அங்கே இல்லை. ஓவரால் என்னடா சொல்ல விரும்புறீங்க? படம் குட் வாட்சபிள், நாட் ஒன் டைம் வாட்ச். இட் இஸ் ஆல்சோ வீ கேன். அது ஒவ்வொருத்தங்களோட மைண்டை பொறுத்து இருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிளிக். ஆனால் எதுவும் எதிர்பார்க்காம போகணும். நம்ம வந்துட்டு விக்ரம் அளவுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டுலாம் போகக்கூடாது. விக்ரமோ கைண்ட் ஆஃப் லோகேஷோட அந்த பழைய ஒரு இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி போகக்கூடாது. பட் நம்ம நார்மலாக போய் பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு.
நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் போய் நம்ம படத்தை பார்த்தோம்னா நமக்கு படம் வந்துட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. 6 கிலோமீட்டர் இந்த மாதிரி நடக்கணும். மச்சான் இருடா, தூக்கு படம் வரைக்கும் தான் 6 கிலோமீட்டர். அதை தாண்டி அங்கிட்டு வந்துட்டு 4 கிலோமீட்டரா? அதான் டோட்டலாக 10 கிலோமீட்டர் இருக்கு மச்சான். இப்போ வந்துட்டு 12:10 நெடுங்கண்டத்துலேருந்து 10 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து இந்த ஹாஸ்டலுக்கு நாங்கள் இப்போ தான் வந்து சேர்ந்துருக்கோம். ஸோ ஃபைனலி நாங்கள் ஹாஸ்டல் எத்திட்டோம். ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம் கைஸ். இனி வாரனை கூப்பிட்டு எழுப்பி அந்த ஆளுக்கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கண்டிப்பாக திட்டு கிடைக்கும். ஓகே, கண் நிறச்சி நல்ல தூக்கம் இருக்குது. அடுத்த vlogல நம்ம சந்திப்போம். until டாடா, பை பாய், குட் நைட்.